Okay. Hello my darling பசங்களா. ஸோ இன்னியோட நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டரை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் கிரேட் 11ல் உள்ள செல் த யூனிட் ஆஃப் லைஃப் கண்டினியூ பண்ணணும். சரியா? ஸோ நாளைக்கு என்ன பிளான்னா, நாளைக்கு we will yes sharp 4 o'clock have started. Hi Medico. ஆல் ரைட். ஸோ பரவாயில்ல, நிறைய பேர் லைவ் வரலனாலும் இட் டசன்ட் மேட்டர் இன்னைக்கு. பிகாஸ் இந்த சாப்டர் முடிஞ்சோன்னா நிறைய பேர் ஸ்கூல் விட்டு வந்துட்டு லெட் தெம் வாட்ச் திஸ் வீடியோ. சரியா? பிகாஸ் இதுக்கப்புறம் நிறைய 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 செஷன்ஸ் இருக்கும். ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மெடிக்கோ. சரி, ஓகே, இன்னைக்கு இந்த செஷன் ஃபினிஷ் பண்ணிடலாம். சரியா? ரொம்ப ட்ராக் பண்ணிருக்கு வேணாம். எஸ்டர்டே இட் செல்ஃப் நம்ம முடிச்சிருக்க வேண்டியது. பட் ஸ்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி there was some power cut issues. ஸோ அதனால ஐ ஹேட் டு ஸ்டாப் த லைவ் இன் பிட்வீன் 40 minutesல. பட் இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப். சரியா? இந்த சாப்டர் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் இட்ஸ் லைக் ஒன் பிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன், லைக் ஐ ஹவ் ஃபினிஷ் த சாப்டர் அந்த மாதிரி. சரியா? ஸோ இந்த சாப்டர் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு கிளாஸ் 11 செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இந்த சாப்டர் we will finish it off. ஸோ இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் அண்ட் அந்த சாப்டருக்குமே நிறைய வெயிட்டேஜ். ஸோ அதனால அப்போ we will finish it off. ஸோ இன்னைக்கு பசங்களா, சோஃபார் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல 3 subtopics முடிச்சாச்சு. சரியா? ஸோ we started with male reproductive system. அதுக்கப்புறம் மேலோடைய ஆக்சசரி கிளான்ஸ், ஆக்சசரி டக்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதே மாதிரி ஆக்சசரி கிளான்ஸ், ஆக்சசரி டக்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸ்க்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேமரி கிளாண்ட் பற்றியும் படிச்சாச்சு. சரியா? அதுக்கப்புறம் we started with gametogenesis. Gametogenesisல என்ன பார்த்தோம்? The process of formation of gamete is called as gametogenesis. ஓகே, நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள் பசங்களா? ஸ்க்ரீன், வீடியோ, ஆடியோ எல்லாமே ஆடிபிளா இருக்கா? Is it fine? If it is there na, just let me know. சரியா? All right. சரி, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா we started with gametogenesis. ஸோ gametogenesisனா என்னது? The process of formation of gamete is called as gametogenesis. Gametogenesisல ரெண்டுமே நேத்து பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது sperm formation as well as the ova formation ரெண்டுமே பார்த்து முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஸ்பெர்ம் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதோட மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். அதோட முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் எஸ்டர்டே நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைஃப் கட் ஆயிடுச்சு இல்லை? ஸோ நம்ம அதனால இன்னைக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்துட்டு, ஃபர்டிலைசேஷன் பார்த்துட்டு, ப்ரெக்னன்சி பார்த்துட்டோம்னா பார்ச்சுரேஷனோட we will complete this chapter. ஸோ இந்த செஷன் ஒரு ரஃப்லி 2 hours செஷன். இந்த 2 ஹவர்ஸ்ல இந்த 4 சப்டாபிக்ஸுமே டக் டக் டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம டைரக்டா எவ்ரிதிங் வி ஃபினிஷ் இட். சரியா? நாளைக்கு பசங்களா we will discuss the most expected questions from human reproduction. அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு லைவ் டைமிங் வந்து இட் இஸ்
நாளைக்கு தேர்ஸ்டே இல்லையா, 6 to 8 தான் நம்மளோட லைவ் டைமிங்ஸ். எப்பவுமே வெனஸ்டேவும் ஃப்ரைடேவும் மட்டும் 4 to 6 இருக்கும், மீதி எல்லா டேவுமே 6 to 8 இருக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம menstrual cycle மட்டும் finish பண்ணிடலாம். So we will start with menstrual cycle. Page number என்ன? Okay, so page number 33 of 2023 edition book. Okay, so இப்போ நம்ம menstrual cycle start பண்ணலாம். Very simple. So menstrual cycle ரொம்ப ரொம்ப unique in humans. அதே மாதிரி எல்லா ஹியூமன்ஸ்க்குமே கிடையாது, ஸ்பெஷலி in women. எப்போ விமனுக்கு? ரைட் ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஸோ பியூபர்ட்டிக்கு அப்புறம், ஓகே, ஸோ ஸ்பெஷலி ஒரு ஏஜ் ஆஃப் 12 to 13க்கு அப்புறம் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் வந்து நம்ம ஃபீமேல்ஸ்க்கு மேல்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மாதிரி வேற ஏதாவது ஒரு ஸ்பெர்ம் சைக்கிள் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மேல்ஸ்க்கு எவ்ரி 2 to 3 டேஸ்க்குள்ள இந்த மியோட்டிக் செல் டிவிஷன் நடந்து ஸ்பெர்ம் ஃபார்மேஷன், ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் நடக்கும். பட் ஆனா விமனுக்கு அப்படி கிடையாது. 28 days ஒன்ஸ் தான் இந்த menstrual cycle, இந்த எக் வந்து மெச்சோர் ஆகும் as well as ஃபார்ம் ஆகும். எப்போ? எவ்ரி 28 days. ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக விமனுக்கு there is something called as menstrual cycle. சரியா? ஸோ இப்போ menstrual cycleோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் லெட்ஸ் டிஸ்கஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் primates. ஸோ primatesனா யாரு? இந்த monkey, இன் apes, இந்த மாதிரி ஃபேமிலிஸ்க்கு. ஓகேவா? ஸோ ஸ்பெஷலி மேமல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும். பட் ஆனால் மேமல்ஸ்ல எல்லா மேமல்ஸ்க்கும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கா ஆர்டர் பிரைமேட்டா. ஓகே, பிரைமேட்டால இருக்கிற ஆர்டருக்கு மட்டும்தான் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும். பட் வேற கார்னிவோர்ஸ்க்கெல்லாம் எந்த மாதிரி சைக்கிள்? ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ், கேட்ஸ். ஸ்பெசிஃபிக்கலி டாக்ஸுக்கு இந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் ரொம்ப நல்ல, அனீஸ்ட்ரஸ், மெட்டிஸ்ட்ரஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைக்கிள் இருக்கும். பட் ஆனால் ப்ரைமேட்ஸ்க்கு மட்டும்தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும். ஓகேவா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 12 இயர்ஸ், ஒரு 13 இயர்ஸ் ஒரு விமன், ஒரு கேர்ள் வந்து டீனேஜ்ல இருக்கும் போது தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது? இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விமனோட லைஃப்ல மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ப்ராசஸ் பேரு மெனார்கி. ஓகே, மெனார்கி. இப்போ மெனார்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் டைம் when menstrual cycle is starting, அது பேரு தான் மெனார்கி. அப்போ மெனோபாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 55 இயர்ஸ் பிளஸ், ஒரு 50 இயர்ஸ் பிளஸ் இந்த ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஓவிலேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டாப்பிங் பீரியட் இஸ் கால்ட் as மெனோபாஸ். ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் we will write and keep. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன எழுதுறோம்னா, we are talking about menstrual cycle. ஓகே, ஸோ menstrual cycle. இந்த menstrual cycleல ஸ்பெசிஃபிக்கலி ஃபர்ஸ்ட் யார் இந்த menstrual cycle எக்ஸிபிட் பண்ணுவாங்க அப்படின்னா primates. primatesலாம் யாரு? apes, monkeys, ஸ்பெஷலி நம்ம ஹியூமன்ஸ், நம்ம எல்லாருமே primates. ஸோ நம்ம எல்லாருமே இந்த menstrual cycle அண்டர்கோ பண்ணணும். சரியா? ஸ்பெசிஃபிக்கலி ஹியூமன்ஸ்ல யாரு? த ஃபீமேல்ஸ். அதே மாதிரி மங்கீஸ், ஏப்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒன்லி ஃபீமேல்ஸ். ஓகே, இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஏன் இதை சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் அ ரெப்படிட்டிவ் ப்ராசஸ். ரெப்படிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் ஆன ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். எப்போ நடக்குது? எவ்ரி 28 days இந்த ப்ராசஸ் இஸ் ஹேப்பனிங். அப்போ ஒரு விமனோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பேர் என்னது? மெனார்கி. ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வேர்ட். அதே மாதிரி ஒரு 45 பிளஸ் இயர்ஸ் அப்போ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வில் கிராஜுவலி ஸ்டாப். அப்ப அது பேர் என்ன சொல்லுவாங்க? மெனோபாஸ். ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெனார்கி ஆஸ் வெல் அஸ் மெனோபாஸ். ஓகேவா? ஸோ இது மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட ஒரு ஜெனரிக்கான இன்ட்ரோடக்ஷன். சரியா? சரி, இப்போ இது வரைக்கும் we have finished it.
okay. அப்போ நான் இந்த menstrual cycle first point we will start studying. என்ன சொல்றாங்க, one ovum is released during the middle of the cycle. அப்போ நான் இப்போ say menstrual cycle is for 28 days. அப்போ day 1 அதே மாதிரி 2 3 4ல இருந்து இட் கண்டினியூஸ் டில் டே 28. அப்போ ஸ்பெசிஃபிக்கலி டே 14 இருக்குல்ல, இந்த ஸ்பெசிஃபிக், ஸோ டே 14ன்றது மிடில் ஆஃப் த சைக்கிள். இப்போ நம்ம 28 டிவைடட் பை 2 இஸ் வாட் 14, ரைட்? அப்போ இந்த 28 டேஸோட ஹாஃப் டே இஸ் வாட் இஸ் த 14th டே. இந்த 14th டே அப்போதான் கரெக்டா egg will be matured. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் ஒரு ஃபுல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ அதோட மிடில் ஆஃப் த சைக்கிள்ல எக் மெச்சூர் ஆகிறது இஸ் வாட் இஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். சரியா? ஸோ இப்போ என்னென்ன நடக்குது, இப்போ மென்ஸ்ட்ருவல்ல there is a lot of phases, okay, right, different phases, பட் நம்ம ஒரு ஃபேஸ் பத்தி இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் த menstrual cycle. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னது, menstruation. ஸோ menstruationன்றது என்னது, ஸ்பெசிஃபிக்கலி ஒரு விமனுக்கு என்ன நடக்கும், டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் there is a menstrual phase. ஸோ menstrual phaseனா ஒரு phase where ஒரு fertilization process நடக்கவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் மேரேஜ், ஸோ ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காட்டி டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் இந்த 28 டேஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ் என்னது, தோராயமா 1 to 5 or 1 to 7 இந்த டேஸ் பேர் என்னன்னா menstruation or menstrual phase. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா follicular or proliferative phase. ஓகே, follicular or proliferative phase என்ன அர்த்தம், follicle ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அதாவது எக் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அதனாலதான் இந்த பேர் ப்ராலிஃபரேட்டிவ். ப்ராலிஃபரேட்டிவ்னா என்ன அர்த்தம், ஒரு எக் மெச்சூர் ஆக ஆரம்பிக்கிறது, ஒரு எக் மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ண ஆரம்பிக்கிறது இஸ் வாட் இஸ் follicular or proliferative phase. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஃபேஸ் பார்க்க போறோம், ovulatory phase. see மேல இருக்குல்ல, this is called as ovulatory phase. ovulatory phase நான் சொன்னேன்ல 28 days cycle கரெக்டா அந்த 14th day is called as ovulatory phase. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஃபேஸ், லூட்டியல் ஃபேஸ். லூட்டியல் ஃபேஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த எக் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு, அப்ப இந்த எக் வில் வெயிட் ஃபார் வாட், த மேல் கேமீட். மேல் கேமீட் என்னது, ஸ்பெர்ம். இன் கேஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா இது அப்படியே என்ன நடக்கும், பிரெக்னன்சி. அந்த மாதிரி ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா இந்த எக் வில் அண்டர்கோ லூட்டியல் ஃபேஸ். லூட்டியல் ஃபேஸ்னா என்ன நடக்கும், எக் யூட்ரஸ்ல டிசால்வ் ஆகி அகெயின் it will undergo menstrual cycle. ஓகேவா, menstrual phase. ஓகே, இதுதான் பேசிக்கான menstrual cycle in women. இப்போ இதுதான் பேசிக்ஸ், பட் நான் ஐ வில் டீச் யூ லைன் பை லைன் என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத ஐ வில் டீச் யூ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, one ovum is released during the middle of the cycle. அப்போ இப்போ ஒரு மியோட்டிக் செல் டிவிஷன்ல 4 டாட்டர் செல் ஹேஸ் டு பி ஃபார்ம், கரெக்டா? ஆனா இங்க ஒரே ஒரு டாட்டர் செல் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ மீதி 3 டாட்டர் செல் என்னவா இருக்குது, போலார் நியூக்ளியா இருக்கு. அப்ப இந்த போலார் நியூக்ளியோட ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த மெச்சோர்டான ஒரு எக்குக்கு நியூட்ரிஷன் சப்ளை பண்றது தான் இந்த போலார் நியூக்ளியோட ஒர்க். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம படிக்க போறோம். ஸோ நான் என்னென்னலாம் அண்டர்லைன் பண்றேனோ யூ ஆல்சோ ப்ளீஸ் அண்டர்லைன், ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். சரியா? ஸோ மேஜர் ஈவெண்ட்ஸ் என்னது, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னது, மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ். ஓகே, ஸோ மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் என்ன நடக்கும், ஒரு டே 1ல இருந்து டே 3 ஆர் டே 1ல இருந்து டே 5. ஓகே, ஸோ இது மாதிரி எழுதி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இஸ் மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ். So menstrual phase is day 1 to day 3 illati day 1 to day 5. Okay, இதுதான் menstrual phase.
அண்டர்ஸ்டுடா? இப்போ நெக்ஸ்ட் the menstrual flow. இப்போ இந்த menstrual flow அப்போ என்ன நடக்கும்? யூட்டரஸ்ல 3 லேயர்ஸ் இருக்கு. எண்டோமேட்ரியம் இன்னமோஸ்ட் லேயர், மயோமேட்ரியம் மிடில் மோஸ்ட் லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர் பேரு பெரிமேட்ரியம். அப்போ எண்டோமேட்ரியம் தானே இன்னமோஸ்ட் லேயர். அப்போ இந்த எண்டோமேட்ரியம் வந்து இட் இஸ் ஹைலி மேட் அப் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஓகேவா? இப்போ ஐ வில் டேக் இது, நான் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதுறேன். யூ ஆல்சோ ப்ளீஸ் ரைட் இட் இன் யுவர் நோட்புக். ஓகே, ஃபர்ஸ்ட் phase is menstrual phase. Menstrual phase. So in the menstrual phase it lasts from day 1 ல இருந்து day 3 or day 1 ல இருந்து day 5. சில விமென்க்கு day 1 ல இருந்து day 7. இதுதான் பேசிக்கான menstrual சைக்கிளோட ப்ராசஸ். அப்போ இந்த menstrual phase அப்போ என்ன நடக்கும்? இது வந்து ஸ்பெசிஃபிக்கா யூட்டரஸ்ல 3 லேயர்ஸ் நம்ம சொன்னோம். என்னது? எண்டோமேட்ரியம், இது வந்து இன்னமோஸ்ட் லேயர், நெக்ஸ்ட் மயோமேட்ரியம், இது மிடில் லேயர். ஹாய் பாலன். அதுக்கப்புறம் பெரிமேட்ரியம். பெரிமேட்ரியம் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். அப்போனா இந்த எண்டோமேட்ரியம் இன்னமோஸ்ட் லேயர் இஸ் வாஸ்குலரைஸ்ட். வாஸ்குலரைஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் சப்ளைடு வித் நிறைய பிளட் வெசல்ஸ். சரியா? அதனால இதை நான் வாஸ்குலரைஸ்ட் அப்படின்னு சொல்வேன். அப்போ என்ன நடக்கும்? மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்போ அந்த ரிலீஸ் ஆன எக் இருக்குல்ல, ஃபர்டிலைஸ் ஆகாத எக், அந்த எக் along with இந்த blood vessels secrete பண்ற blood, இது comes out through the female reproductive system. இதுதான் first phase, menstrual phase. ஓகேவா? இதுதான் புக்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே, see என்ன சொல்லியிருக்காங்க? the menstrual flow results due to the breakdown of endometrium. கரெக்டா? endometrium தான் innermost layer. ஓகேவா? and it comes out through what? vagina. vagina என்னது? ஒரு female reproductive outlet. சரியா? அப்போ menstruation occurs, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், only if the ovum is not fertilized. இப்போ ஒரு ovum fertilize ஆயிருச்சு ஸ்பெர்மோடனா that will result in pregnancy. ஒரு ஓவம் ஃபர்டிலைஸே ஆகலைன்னா that will result in menstruation. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ சில விமனுக்கு menstruation இருக்காது, பட் ஆனா அன்மேரிடாவும் இருக்கலாம், ஒரு எக் ஃபர்டிலைஸ் ஆகாமையும் இருக்கலாம். பட் does that mean that that woman is pregnant? இல்ல. நிறைய விஷயங்கள் இதுக்கு ரிசல்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உடம்புல வந்து ஆர்பிசியோட கவுண்ட் கம்மியா இருக்கலாம், இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கலாம், எக்ஸாமுக்கு நைட் எல்லாம் முழிச்சு படுத்திருக்கலாம். ஓகே, ஹாய் கோகுல். எக்ஸாமுக்கு ரொம்ப நேரம் முழிச்சு படிச்சிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி டைம் அப்போ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து சம்டைம்ஸ் ஸ்கிப் ஆகும். ஓகே, அப்போ புக்கோடைய இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். என்ன பாயிண்ட்? this point is very important. See, நான் ரெட்ல அண்டர்லைன் பண்றேன்ல, this point is very important. அப்போ என்ன இம்பார்ட்டன்ட்? lack of menstruation may be an indicative of pregnancy. பட் ஆனா அப்படி pregnancy இல்லைன்னா சில கண்டிஷன்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ், புவர் ஹெல்த். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? menstrual phase எந்த ஃபேஸோட கண்டினியூ ஆகுது? follicular phase. அப்போ follicular phase அப்போ என்ன நடக்குதுன்னா primary follicle, secondary follicle. நேத்து நம்ம பார்த்தோம்ல கேமெட்டோஜெனசிஸ்ல, ஸ்பெசிஃபிக்லி oogenesisல. அப்போ இந்த follicular phaseல first of all primary follicle secondary follicle மாறுது, secondary follicle tertiary follicle மாறுது, tertiary follicle Graafian follicle மாறுது. ஓகேவா? அப்போ Graafian follicle மாறும்போது the endometrium of uterus regenerates through proliferation. அப்போ menstrual phase அப்போ endometrial line என்னாச்சு? பிரேக் ஆயிருச்சு. அப்போ பிரேக் ஆன இந்த எண்டோமேட்ரியல் திருப்பியும் பில்டப் ஆகணும், திருப்பியும் நெக்ஸ்ட் menstrual சைக்கிளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்குது. கரெக்டா? ஸோ
அதனால again proliferate ஆகும். ஓகேவா? So இப்போ this phase is called as proliferative phase. இந்த proliferative phase ரெண்டு important ஆன ஹார்மோன் என்னென்ன? luteinizing ஹார்மோன், follicle stimulating ஹார்மோன் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும் பிளட்ல. ஏன் ஒரு luteinizing ஹார்மோன், follicle stimulating ஹார்மோன் பிளட்ல ரொம்ப ஹையா இருக்கணும்? பிகாஸ் ஓவிலேஷனுக்கு, சரியா, எக் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன் என்னன்னா லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னது? நம்ம ஃபேஸ் 1 படிச்சிட்டோம். ஃபேஸ் 1 இஸ் மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன படிக்க போறோம்னா ஃபாலிகுலர் ஃபேஸ். ஓகே, 2 follicular phase. follicular phase. இப்போ இந்த follicular phaseக்கு இன்னொரு பேர் என்னது? proliferative phase. ஓகே, இப்போ இந்த follicular or proliferative phaseல என்ன நடக்கும்னா follicle டெவலப் ஆகும். அப்ப எப்படி டெவலப் ஆகுது? primary follicle, secondary follicle, tertiary follicle followed by Graafian follicle. இப்போ என்ன நடக்குது? இந்த மாதிரி follicle பெருசா grow ஆகும்போது என்ன நடக்கும்? எண்டோமேட்ரியம் regrow ஆகும். So endometrium regrows. Okay, in the phase appo endometrium will regrow. ஓகேவா? அவ்வளவுதான். இவ்வளவுதான் follicular phase or proliferative phase. சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அவ்வளவுதானா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன நடக்கும்? luteinizing ஹார்மோன் அண்ட் follicle stimulating ஹார்மோன் ரொம்ப ஹையா இருக்கும். எதுல ஹையா இருக்கும்? பிளட்ல ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். என்னென்ன? luteinizing ஹார்மோன் அண்ட் follicle stimulating ஹார்மோன். ஓகேவா? 1 second. All right. அதுக்கப்புறம் let's move on to third phase. Okay, இந்த third phase பேர் என்னது? ovulatory phase. அப்போ ovulatory phase, follicle stimulating phase, follicle phase க்கு அப்புறம் next phase is called as ovulatory phase. ovulatory phase. இப்போ இந்த ovulatory phaseல என்ன நடக்கும்? ஸ்பெசிஃபிக்கலி 14th day. அப்போ இந்த follicular phase எப்போ நடக்கும்? 7th dayல இருந்து 13th day வரைக்கும். கரெக்டா? இல்ல ஒரு உமனுக்கு வந்து 3 daysலயே menstruation முடிஞ்சிருச்சுன்னா அப்போ 4th dayல இருந்து 13th day வரைக்கும். It depends on women to women. சரியா? அப்போனா இந்த ஓவிலேட்டரி ஃபேஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இந்த ஓவிலேட்டரி ஃபேஸ்க்கு அப்புறம் லூட்டியல் ஃபேஸ். ஸோ அப்போ ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்போ எக்கு ஸ்பெசிஃபிக்கா கிராஃபியன் ஃபாலிக்கிள் பிரேக் ஆகி எக்கு ரிலீஸ் ஆகுது. ஓகே, எக் இஸ் ரிலீஸ்ட். இப்போ இந்த ரிலீஸ் ஆன எக் எங்க இருக்கும்? ஃபெலோப்பியன் டியூபியூல்ல இருக்கும். சரியா? ஃபெலோப்பியன் டியூபியூல்ல முக்கியமான ஒரு இடம் இருக்கும். என்னது? ampulla isthmic junction. ampulla isthmic junction. சரியா? இப்போ இந்த ampulla isthmic junctionல தான் என்ன நடக்கணும்? fertilization நடக்கணும். fertilization என்னது? fusion of egg and sperm. in case fertilization நடந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் என்னது? pregnancy. சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்போனா என்ன நடக்கும்? இட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ், லாஸ்ட் ஃபேஸ். லாஸ்ட் ஃபேஸோட பேர் என்னது? லூட்டியல் ஃபேஸ். ஓகே, இப்போ லூட்டியல் ஃபேஸ் வந்து 15th டேல இருந்து 20th டே வரைக்கும் லூட்டியல் ஃபேஸ். ஓகே, இப்போ நம்ம லூட்டியல் ஃபேஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தி லூட்டியல் ஃபேஸ் வேர் the Graafian follicle. இப்போ Graafian follicle மெச்சோர் ஆகி தான்
எக் ரிலீஸ் ஆகுது. அப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல் வெடிச்சிட்டு ரப்சர் ஆயிட்டு எக் ரிலீஸ் ஆனவுடனே மீதி இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கல் என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும்? கார்பஸ் லூட்டியமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? அப்ப இந்த கார்பஸ் லூட்டியமோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹார்மோன், ஸ்பெசிஃபிக் உமன் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. அந்த ஹார்மோன் பேரு ப்ரொஜெஸ்டரான். ஓகே, ஸோ அப்போ இந்த கார்பஸ் லூட்டியம் will secrete large amount of progesterone. எதுக்காக progesterone secrete பண்ணுது? எண்டோமேட்ரியமை வந்து நல்ல வாஸ்குலரைஸ்டா வைக்கிறதுக்காக தான் இந்த progesterone secrete பண்ணுது. சரியா? அப்போ என்ன நடக்கும்? during pregnancy, இப்போ சப்போஸ் pregnancy அப்போ என்ன நடக்கும்? all the events of the menstrual cycle stop and there is no menstruation. அப்போ pregnancy அப்போ நார்மலா இந்த menstrual cycle என்ன நடக்கும்? இந்த ovulatory phaseக்கு அப்புறம் அப்படியே moves on to pregnancy. luteal phase ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? அப்போனா இந்த absence of fertilization, இந்த corpus luteumனா என்னது? graphian follicle தான் கார்பஸ் லூட்டியமா மாறுது. சப்போஸ் அது பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் ஸ்பெசிஃபிக்கா ப்ரொஜெஸ்ட்ரோன் ஒரு ஹார்மோன். சி வெரி ஈஸியா ஐ வில் ரைட் அண்ட் டீச் யூ. இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்? இங்க லூட்டியல் ஃபேஸ் இருக்கு. ஓகே, இது வந்து சேம், இது ஒரு ஓவிலேட்டரி ஃபேஸ், ஓவிலேஷன். இப்போ இந்த ஓவிலேஷன் 14th டே. அப்போ எப்படி எக் ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகி எக் ரிலீஸ் பண்ணுது. இப்போ எக் எங்க இருக்கும்? இந்த ஆம்பியுலா இஸ்தமிக் ஜங்ஷன்ல தான் எக் இருக்கும். கரெக்டா? அப்போனா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருக்குல்ல, இது ஸ்பெசிஃபிக்கா கார்பஸ் லூட்டியமா மாறிடும். சரியா? இப்போ இந்த கார்பஸ் லூட்டியம் மேஜரா ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோன் பேரு ப்ரொஜெஸ்டரான். ஓகேவா? இப்போ இன்கேஸ் ஒரு விமன் பிரெக்னெண்டா ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் ஹாஸ் ஹேப்பன்ட். அப்போ என்ன நடக்கும்? இந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குல்ல, அப்படியே கண்டினியூ ஆகும் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்றதுக்கு. பட் இன்கேஸ் இந்த ஓவிலேட்டரி ஃபேஸ் லூட்டியல் ஃபேஸ்க்கு போயிட்டு அகெயின் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்க்கு போகும்போது இந்த கார்பஸ் லூட்டியமோ டீஜெனரேட் ஆயிடும், அதாவது பாடியில டிசால்வ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டீஜெனரேட்டட் கார்பஸ் லூட்டியம், இந்த dissolved egg along with endometrial layer எல்லாமே again it comes out through the female reproductive system. இவ்வளவுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க பாத்தியா நான் சொன்னல மெனோபாஸ். ஸோ மெனோபாஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டாப்பிங் ஆஃப் தி சைக்கிள். ஓகே, விமனோட சைக்கிள் இஸ் கால்ட் அஸ் மெனோபாஸ். ஓகே, ஸோ ஒரு நார்மலோட உமனோடைய லைஃப் சைக்கிள் மெனார்கி டு மெனோபாஸ் மாறி 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 நடந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ தட் இஸ் த பேசிக். All right. Okay. சரி, ஸோ இவ்வளோதான் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். ஓகேவா? அப்போ நம்ம புக்கோடைய இந்த சப் டாபிக்கும் நம்ம முடிச்சாச்சு. வாட் சப் டாபிக்? திஸ் ஒன். எஸ், மென்ஸ்ட்ருவல் சைக்கிளும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரியா? ஸோ நிறைய பேர் பசங்களா ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் டீச் பண்ணும்போது எல்லாரும் மூஞ்சும் ஒரு மாதிரியா இருக்கும். ஐ ரியலி டோன்ட் நோ ஏன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும்னு. சி வி ஆர் ஆல் கோயிங் டு பிகம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஒரு ஹியூமன் பிசியாலஜியோட ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சாப்டர் படிக்கிறது பத்தியோ ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் படிக்கிறது பத்தியோ தெர் இஸ் நோ ராங் இன் இட். கரெக்டா? நம்ம ஃபியூச்சர் மேல் கைனகாலஜிஸ்ட்லாம் இருக்காங்க அப்ராட்ல, பட் ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் இந்தியா, ஸ்பெஷலி தமிழ்நாடு. பட் மேல் கைனகாலஜிஸ்ட்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த பத்தி படிக்கிறது தப்பே கிடையாது. சரியா? அது மட்டும் இல்லாம நீட்ல இருக்கு
மினிமம் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால இந்த டாபிக் கண்டிப்பா படிச்சே ஆகும். ஓகே, ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்டிலைசேஷன் அப்போ என்ன நடக்குது? ஹியூமன்ஸ்க்கு பார்த்தியா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு மேல் கேமீட் ஃபீமேலோடைய பாடிக்குள்ளார is been passed through. சரியா? இப்போ ஃப்ராகுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் என்ன அர்த்தம்? ஒரு பாடிக்கு வெளியில, அதாவது வாட்டர் மீடியம்ல ஃப்ராகுக்கெல்லாம் நடக்கும். சரியா? அப்போ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ நம்மளோட மேமல்ஸ்ன்னு பார்த்தோம்னா எந்த மாதிரியான ஃபர்டிலைசேஷன்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், வேர் பாடிக்குள்ளார ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அப்போ என்ன நடக்கும்னா ஸ்பெசிஃபிக்கலி இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஐ வில் டீச் யூ. இப்போ என்ன நடக்குது? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு, இது யூட்ரஸ். ஓகே, இது மட்டும் படிச்சிட்டோம்னா இந்த சாப்டர், இந்த கான்செப்டும் முடிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் இருக்குல்ல, இது பேரு ஆம்பியூலா isthmic junction. ஓகே, ஆம்பியூலா isthmic junction. இப்போ ஒரு 14th டே, ஓகே, ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்போ என்ன நடக்கும்னா, ஓகே, ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்போ என்ன நடக்கும்னா எக் இருக்குல்ல, நான் வந்து ஆரஞ்சுல மார்க் பண்றேன். இப்போ எக் கிராஜுவலா இந்த ஃபிம்பிரியம் மூலியமா இந்த பாத்வேல it will come and settle down in the ampulla isthmic junction. இங்க வெயிட் பண்ணிருக்கோம் எக். அப்போ ஸ்பெஷலி அந்த மாதிரி டைம்ல ஒரு காய்டஸ் நடக்கும்போது what happens? Sperm is released inside the female body. அப்போ எல்லா ஸ்பெர்ம்ஸும் it enters the uterus. Okay, cervix and then uterus. இப்போ இந்த யூட்டரஸ், இந்த ஸ்பெர்ம் என்ன ஆகும்னா டைரக்டா இந்த ஆம்பியூலா isthmic junctionல with the help of its tail it moves. ஓகே, அப்போனா இங்கதான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எங்க? இந்த ஆம்பியூலா isthmic junction. அப்ப இந்த ஆம்பியூலா isthmic junctionல ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா சே ஒரு 72 hours டியூரேஷன்ல n plus n is equal to 2n. அப்போ zygote ஃபார்ம் ஆகும். சரியா? இததான் இப்படி சொல்லிருக்காங்க. See, the ovum released by the ovary is also transported to the ampullary region where fertilization takes place. Fertilization can occur only if the ovum and sperm is transported simultaneously. சரியா? அப்போனா fertilization என்ன அர்த்தம்? The fusion of sperm with egg is called as fertilization. சரியா? இப்போ இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். சி, இப்போ ஒரு எக் எடுத்துட்டோம்னா எக்கோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னன்னு பார்த்தோம்னா திஸ் லேயர் கால்ட் as கொரோனா ரேடியேட்டா. அதுக்கப்புறம் கொரோனா ரேடியேட்டாக்கு உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் பேரு ஜோனா பெலுசிடா. ஓகேவா? ஸோ கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலுசிடா. இப்போ கொரோனா ரேடியேட்டா தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப அவுட்டர் மோஸ்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலுசிடா இதெல்லாம் தொலைச்சிட்டு, அதாவது இதெல்லாம் டிசால்வ் பண்ணிட்டு ஸ்பெர்ம் ஹேஸ் டு கெட் இன்சைட் த ஓவம். ஓகேவா? Hi Kritika, definitely we will take it. Okay, next cell the unit of life illati cell division. இதுதான் வந்து I will take it. சரியா? இப்போ cells of the corona radiataவை தொலைச்சிட்டு ஓகே என்ன போகுது? ஸ்பெர்ம் உள்ள போகுது. அப்ப ஸ்பெர்மோட ஹெட்ல முக்கியமான ஒரு லைட்டிக் என்சைம் இருக்கும். லைட்டிக்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் பேர் என்னன்னா ஆக்ரோசோம். ஓகே, ஆக்ரோசோம் தான் அந்த லைட்டிக் என்சைம். ஓகே, அப்ப ஸ்பெர்முக்கு
ஆக்ரோசோம்னு ஒரு லைட்டிக் என்சைம் இருக்கும். சரியா? அப்போ என்ன நடக்குது? இந்த ஆக்ரோசோமியம் தொலைச்சிட்டு ஸ்பெர்ம் இஸ் கெட்டிங் இன்சைட் த எக். அப்போ நான் ஸ்பெர்மோட ஹெட்ல இருக்கிற ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் பிளஸ் எக்ல இருக்கிற ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி சைகோட்டா மாறிடும். இதுதான் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ the second meiotic division is also unequal and results in the formation of second polar body. அப்போ first polar body, second polar body form ஆகுமா? இந்த polar bodyயோட functions என்னது? Because 4 daughter cells இருக்கும், அதுல 3மே polar body. இந்த polar bodyயோட function என்னன்னா, normally to help இந்த fertilization process assist பண்றதுக்கு தான் இந்த polar body ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? So how many chromosome will be there in a zygote? அப்படின்னா 23 plus 23. Either 23 pairs of chromosome இருக்கும், இல்லாட்டி 46 chromosome இருக்கும். சரியா? இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகேவா? இப்போ அந்த காலத்துல எல்லாம் ஸ்பெசிபிக்கலி நம்மளோட டீப் தமிழ்நாடு கல்ச்சர்ல பார்த்தோம்னா யாரா மோஸ்டா ஃபீமேல் சைல்டு வந்து யாருமே விரும்பவே மாட்டாங்க. கரெக்டா? இப்போ கொஞ்சம் நிறைய காலம் மாறி போச்சு. பட் அந்த காலத்துல ஆனா ஒரு ஃபீமேல் சைல்டு பிறந்துச்சுன்னா யார குறை சொல்லுவாங்க? அம்மாவை தான் குத்த சொல்லுவாங்க. அப்போனா அது டோட்டலி தப்பு. ஓகே? அப்போ ஒரு ஃபீமேலோட ஒரு பேபியோட ஜெண்டரை யாரு டிசைட் பண்றா அப்படின்னா மதர்ஸ் கிடையாது, only fathers. Why? Because father ஓட last 23rd chromosome can be X இல்லாட்டி Y. ஆனா மதருக்கு அப்படி கிடையாது. It can be X or X. எப்பவுமே மேல்ஸ்க்கு ஒரு X ஒரு Y குரோமோசோம் இருக்கும். பட் ஃபீமேல்ஸ்க்கு ரெண்டுமே X and X குரோமோசோம் இருக்கும். அப்போனா இப்போ நம்ம ஃபியூஸ் பண்ணி பார்க்கலாம். See, like this. X plus X is equal to XX. Again X plus X is equal to XX. X plus Y is equal to XY. Again X plus Y is equal to XY. அப்போ XX இருக்கிறதுலாம் 50% females chance. கரெக்டா? அப்ப XY இருக்கிறதெல்லாம் 50% males. ஓகே? அப்போ நான் ஒரு பேபியோட ஜெண்டரை டிசைன் பண்றது not the mothers but the fathers. ஓகேவா? இததான் இதுல சொல்லிருப்பாங்க. See, XX குரோமோசோம், XY குரோமோசோம், இதெல்லாமே. இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இது ஒரு சூப்பரான கான்செப்ட். ஓகேவா? ஆல்ரைட்? ஷோர் கிருத்திகா. இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா the mitotic division. ஓகே? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருச்சு? எக் இருக்கு, ஸ்பெர்ம் இருக்கு. N plus N which is equal to 2N. So அப்ப இந்த zygote என்ன division it has to undergo அப்படின்னா mitotic division. ஏன்னா இப்போ இங்க reproduction further நடக்காது. No meiotic division. Only mitotic division can happen. அப்போ mitotic division அப்போ என்ன நடக்கும்? See, cleavage நடக்கும். cleavageனா என்ன அர்த்தம்னா ஒரு zygote இருக்கு, அது இப்படி ரெண்டா டிவைட் ஆகுது. கரெக்டா? அதுக்கப்புறம் அகைன் 4 டிவைட் ஆகுது, அப்புறம் 8 டிவைட் ஆகுது, அப்புறம் 16 டிவைட் ஆகுது, 32, 74, 96 இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்டா ரெண்டா டிவைட் ஆகுது. கரெக்டா? இப்போ ஒரு கிளிவேஜ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சைகோட் கிளீவ் ஆகி 2 செல்லா டிவைட் ஆயிடுச்சுன்னா இந்த 2 செல் அகைன் இட் will get divided into 4 cells. அப்போ இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்குமா? அப்போ 2 cell, 4 cell, 8 cell and 16 cells. So இவ்வளோ செல்ஸ் பேர் என்னது? பிளாஸ்டோமியர்ஸ். ஓகே? அதே மாதிரி எப்போ ஒரு ஜைகோட்டை நம்ம எம்பிரியோ அப்படின்னு சொல்லுவோம்னா அது எப்போ 8ல இருந்து 16 செல் ஸ்டேஜுக்கு வருதோ அப்போதான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இத பிளாஸ்டோமியர் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த பிளாஸ்டோமியர் தான் என்னன்னு சொல்றோம்? எம்பிரியோ அப்படின்னு சொல்றோம். ஓகே? அப்போ பிளாஸ்டோமியர் இஸ் த எம்பிரியோ இஸ் கால்ட் as மாருலா. சரியா? அப்போ மாருலா திருப்பியும் டிவைட் ஆயிட்டே இருக்கும். சி, ஜைகோட்,
அதுக்கப்புறம் blastomere, it is also called as embryo. அதுக்கப்புறம் morula. அப்போ morula திருப்பியும் டிவைட் ஆகி blastocyst. ஓகே, அப்போ இந்த blastocyst-க்கு 2 லேயர் இருக்கும். ஓகேவா, இதோட அவுட்டர் லேயர் பேரு ட்ரோபோபிளாஸ்ட். சி, நான் கிரீன்ல வரையறேன்ல, இதோட அவுட்டர் லேயர் பேரு ட்ரோபோபிளாஸ்ட். வெளியில இருக்கிற லேயர் பேரு ட்ரோபோபிளாஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் இருக்குல்ல, இது இன்னர் செல், இதுதான். சி, இப்போ இது ட்ரோபோபிளாஸ்ட். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் இன்னர் செல் லேயரோட அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, இது இன்னர் செல்லுலார் லேயர், இது மேல இருக்கிறது இஸ் த ட்ரோபோபிளாஸ்ட். ஓகே, அப்போ என்ன நடக்கும், the trophoblast layer then get attached to the endometrium. அப்போ இந்த endometriumல அப்ப இந்த process பேர் என்னது, implantation. ஓகே, எம்பிரியோ. ஓகே, அப்ப இததான் வந்து என்ன சொல்றாங்க, ப்ராப்பரான எம்பிரியோ அப்படின்னு சொல்றாங்க. பிளாஸ்டோமியர் அப்போவே எம்பிரியோ ஃபார்ம் ஆக ஃபார்மேஷன். சரியா, எம்பிரியோ எப்போ ஃபினிஷ் ஆகுது ஃபார்ம் ஆக, இந்த இதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் ஒரு 1 month 2 months கழிச்சு ஃபீட்டஸா ஃபார்ம் ஆகும். எப்போ ஃபீட்டஸா ஃபார்ம் ஆகும், செல் டிவிஷன் நல்லா வளர்ந்து டிஃபரன்சியேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது ஃபீட்டஸா ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன முடிச்சிட்டோம், we have finished a subtopic fertilization and implantation. ஓகேவா, சோ எல்லாருக்குமே புரிஞ்சுதா fertilization and implantation. இதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ், pregnancy and embryonic development. இப்போ நார்மலா ஒரு pregnancy எப்படி நடக்குது, ஓகேவா. சோ அப்போ இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம், சரியா, அதாவது இதுதான் யூட்ரஸ். இந்த யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரோபோபிளாஸ்ட் இருக்குல்ல, அவுட்டர் லேயர் ஆஃப் செல்ஸ், அந்த கிரீன் கலர் ட்ரோபோபிளாஸ்ட், அந்த கிரீன் கலர் ட்ரோபோபிளாஸ்ட்ல குட்டி 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 ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வளரும். அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பேரு தான் என்னது, கோரியானிக் வில்லை. ஓகே, கோரியானிக் வில்லை. அப்போ இந்த கோரியானிக் வில்லையும் இந்த யூட்டரைன் டிஷ்யூவும், அதாவது இதுல இருக்கிற இந்த கோரியானிக் வில்லையும் யூட்டரஸ்ல இருக்கிற டிஷ்யூஸும் என்ன நடக்குது, ஸ்பெசிபிக்கா ஒரு பிளசண்டா ஃபார்ம் ஆகுது. அப்போ பிளசண்டா என்னது, ஒரு மதருக்கும் பேபிக்கும் உண்டான கனெக்டிவிட்டி. சரியா, அப்போ மெட்டர்னல் பாடினா மதரோட பாடி தான் பிளசண்டா. சரியா, அப்போ நான் இப்ப திருப்பியும் பாரு, சி, ட்ரோபோபிளாஸ்ட் இருக்கு, ட்ரோபோபிளாஸ்ட்ல இருக்கிற அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அது ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் என்னது, பிளசண்டா. சரியா, அப்போ இந்த பிளசண்டாவோட ஃபங்க்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளசண்டாவோட ஃபங்க்ஷன் என்னது, சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு த எம்பிரியோ. ஒரு growing எம்பிரியோக்கு ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்றது தான் யாருடைய வேலை, இந்த ஸ்பெசிபிக்கான பிளசண்டானுடைய வேலை. அப்போ ஆக்சிஜன் சப்ளை பண்றது மட்டும் கிடையாது, நியூட்ரியன் சப்ளை பண்றது மட்டும் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு as well as எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் இருக்கும்ல, சே நைட்ரோஜன், சல்ஃபர், அதர் எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட், அது எல்லாத்தையுமே ஒரு ஃபீட்டஸோட பாடியில இருந்து ரிமூவ் பண்றது தான் இதனுடைய வேலை. எதனுடைய வேலை, பிளசண்டாவுடைய வேலை. ஓகேவா, அப்போ இந்த பிளசண்டா எதனோட ஒரு பேபிக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், அம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் குடி சொல்லுவாங்கல்ல, அம்பிளிக்கல் கார்டு மூலியமா தான் பேபியோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த அம்பிளிக்கல் கார்டு மூலியமா தான் பேபி பிரீதே பண்ணும். இப்போ வயிற்றுல இருக்கிற ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்குல்ல, பன்னீர் குடம் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குள்ளார பேபியால மூச்சு விட முடியாது, பிகாஸ் லங்ஸ் ஃபுல்லா ஆல்ரெடி தண்ணி அடைஞ்சிருக்கும். கரெக்டா, வித் த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட். அப்படி இருக்கும்போது அதோட ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்கும், with the help of this. சரியா, அதுக்கப்புறம் இந்த பிளசண்டாவோட வேற ஃபங்க்ஷன் என்னது, நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹியூமன் கோரியானிக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஃபர்ஸ்ட் HCG அப்படின்னா ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின். அதுக்கப்புறம் HPL ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன். அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான். அப்போ இது எல்லாமே யார் தான் ப்ரொடியூஸ் பண்றான்னா பிளசென்டா. அப்போ பிளசென்டா தான் இம்பார்ட்டண்டா நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வேஸ்ட் ரிமூவல். ஓகே, இது மட்டும் எழுதி வச்சுக்கோ. பிளசென்டாவோட ஃபங்க்ஷன் என்னன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளசென்டல் ஃபங்க்ஷன், பிளசென்டாவுடைய ஃபங்க்ஷன், பிளசென்டாவோட ஃபங்க்ஷன் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல், next waste removal, அதுக்கப்புறம் பிளசென்டாவோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னா நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, அது மட்டும் இல்லாம லேட்டர் ஃபேஸ் ஆஃப் பிரெக்னன்சில சே டியூரிங் த டெலிவரி. ஓகே, அப்போ ரிலாக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் செக்ரீட் பண்ணும். யாரு செக்ரீட் பண்ணுவா? ஓவரி ரிலாக்ஸ்ன்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? அப்போ நாம் இந்த ஹார்மோன்ஸ் ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின், ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன் அண்ட் ரிலாக்சின் இது விமனுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா செக்ரீட் பண்ணும். அண்ட் விமனுக்கு மட்டுமே எப்போ செக்ரீட் பண்ணும்? டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் பிரெக்னன்சி. பிரெக்னன்சி அப்போ மட்டுமே செக்ரீட் பண்ணும். ஓகேவா? அது மட்டும் கிடையாது, பிரெக்னன்சி அப்போ இன்னும் நிறைய ஹார்மோன் செக்ரீட் ஆகும். என்னென்ன? ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், கார்டிசால், ப்ரோலாக்டின், தைராக்சின். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பயங்கரமா செக்ரீட் ஆகும். ஓகேவா? அப்போ ஆர் இன்க்ரீஸ்ட் செவரல் ஃபோல்ட்ஸ் இன் த மெட்டர்னல் பிளட். ஒரு மெட்டர்னல் ஒரு அம்மாவோட பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா இந்த எல்லா ஹார்மோன்ஸுமே ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. என்னென்ன ஹார்மோன்ஸ்? ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், கார்டிசால், ப்ரோலாக்டின் அண்ட் தைராக்சின். சரியா? அதுக்கப்புறம் immediately after implantation the inner cell mass differentiates into என்னது? ectoderm, endoderm and mesoderm. அப்போ ஒரு பேபியோட outermost layer is the ectoderm, middle layer பேரு mesoderm and innermost layer பேரு endoderm. சரியா? அப்போ இந்த எல்லா 3 layers-உம் it gives rise to all the tissues and organs. அது மட்டும் இல்லாம போன், ஓகே, ஒரு போனோடைய உள்ள இருக்கிற மேரோல என்ன நடக்குது? ஸ்டெம் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்டெம் செல்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த செல்க்கு எந்த விதமான செல்லா ஃபார்ம் ஆகுறதுக்கான பொட்டன்ஷியாலிட்டி இருக்கும், அதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம ஹியூமன் பிரெக்னன்சியோட பீரியட் என்னது? இட் லாஸ்ட் ஃபார் 9 months, 9 whole months, completion of 9 months, sometimes 10th month. ஓகே, ஸோ அதனால 9 months. ஓகே, ஆனா இப்போ எலிஃபென்ட்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஜெஸ்டேஷன் பீரியடா இருக்கும்? 24 months எலிஃபென்ட்க்கு ஜெஸ்டேஷன் பீரியடா இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு ஹார்ட் சவுண்ட் எப்படி டாக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க? த்ரூ ஸ்டெத்தஸ்கோப் நார்மலி. அண்ட் அதுக்கப்புறம் சோனோகிராஃபி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பை த எண்ட் ஆஃப் 2nd month ஆஃப் பிரெக்னன்சி, ஓகே, என்ன நடக்கும்? அந்த ஃபீட்டஸ்க்கு குட்டி குட்டி லிம்ஸ், கை கால்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்போ என்ன நடக்கும்? ஃபுல் ஆர்கன் டெவலப்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டில அப்போ ஒரு பேபியோட செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுதுல ஸ்கேன், அது எப்போனா ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரோட எண்ட்ல, அதாவது 3rd month-ஓட எண்ட்ல. பட் ஆனா தட் இஸ் பேண்ட் இன் இந்தியா. ஓகேவா? ஃபீட்டல் ஜெண்டர் ஸ்கிரீனிங் இஸ் பேண்ட் இன் இந்தியா, பட் அப்ராட்ல that is not banned. ஓகே, ஆனா எப்போ வந்து இது தெரியும்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரோட எண்ட்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் the first movement of the fetus இதெல்லாம் எப்போ நடக்கும்? டியூரிங் த 5th month. 5th month அப்போ ஒரு ஃபீட்டஸோடைய மூவ்மெண்ட் எல்லாமே தெரியும். அப்புறம் பை த எண்ட் ஆஃப் 2nd trimester ஒரு அந்த குழந்தையோட உடம்புல குட்டி குட்டி மைன்யூட் ஹேரி சப்ஸ்டன்சஸ், ஐலிட்ஸ், ஐலாஷ் இது எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்ப எண்ட் ஆஃப் 9th month ஃபீட்டஸ் என்னது? ஃபுல்லி டெவலப்ட் அண்ட் டெலிவரிக்கு ரெடி ஆகும். ஓகேவா? இதான் லாஸ்ட் டாபிக் which is டெலிவரி.
ஓகே. ஸோ டெலிவரிக்கு பயாலாஜிக்கல் என்ன சொல்லுவாங்க, பார்ச்சுரிஷன். அதே மாதிரி யூரினேஷனுக்கு பயாலாஜிக்கலி மிக்சுரிஷன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஸோ பார்ச்சுரிஷன். ஸோ பார்ச்சுரிஷன் என்னது, டெலிவரி ஒரு 9 months முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக்கலி இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே டெலிவரி பார்ச்சுரிஷனுக்கு ஒரு உமன் கெட்ஸ் ரெடி. கரெக்டா? அப்போ என்ன நடக்கும், இந்த பார்ச்சுரிஷன் அப்போ there is something called as expulsion, fetal expulsion ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, குழந்தை அப்படியே அதோட பிரீச் பொசிஷன்ல இருந்து தலை வந்து திரும்பி வரும். ஓகே, அப்படி திரும்பி வரும்போது there is a rigorous uterine contraction. rigorous uterine contraction என்னது, யூட்டரஸ் கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். அப்பதான் நார்மலா டெலிவர் பண்ண முடியும். சரியா? அப்போ இது என்ன மெக்கானிசம், ஸ்பெசிபிக்கலி ஒரு உமனோடைய சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சொன்னல ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, அப்போ என்ன நடக்கும், ஆக்சிடாக்சின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா ஆக்சிடாக்சின் ரிலீஸ் ஆன உடனே பேபி என்ன ஆகும், யூட்டரஸ்ல இருந்து பர்த் கனால். ஸோ பர்த் கனாலோட நார்மல் சைஸ்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சே 15 centimeters வைட், 10 centimeter வைட், அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபீட்டஸ் வெளியில வந்துடும். ஓகேவா? தட் இஸ் பார்ச்சுரிஷன். ஸோ சம்டைம்ஸ் என்ன நடக்கும், சில பேருக்கு என்னதான் ஈவன் இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் நடக்காது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து தே வில் கோ ஃபார் அ சி செக்ஷன், சிசேரியன் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சி செக்ஷன் வேற எப்போ போல பண்ணுவாங்க, அம்பிளிக்கல் கார்டு இருக்குல்ல, பிளசண்டால இருந்து அம்பிளிக்கல் கார்டு சில நேரத்துல குழந்தையோட கழுத்துல வந்து அப்படியே சுத்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதும் people do. சரியா? அப்போ the mammary glands of the female undergo differentiation. அப்போ ஃபீமேலுக்கு மட்டுமே யூனிக்கான breast. ஓகே, mammary glands என்ன நடக்கும், lactation undergo பண்ணும். அதாவது பேபிக்கு மில்க் கொடுக்கும். every mammals, that's why we are all called as mammals, no? அதுக்கப்புறம் mother வந்து will start feeding. and அது மட்டும் இல்லாம அந்த மில்க்ல ரொம்ப abundant of antibodies இருக்கும். என்ன antibodies, IgA antibodies, IgG antibodies இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்பெசிபிக்கான மில்க், இப்போ வந்து பசுமாட்டுக்கு வந்து சீம்பால் சொல்றாங்களா, அதே மாதிரிதான் ஹியூமன்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் மில்க் வந்து லைட்டா ஒரு yellowish-ஆ இருக்கும். அது பேரு கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம்க்கு வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த breast feeding is very important to build up a healthy baby. அவ்வளவுதான். Okay, so we have successfully completed this chapter. அவ்வளவுதான் பசங்களா, we have completed this chapter. So இந்த சாப்டர்ல என்னென்னலாம் we saw, இது ஒரு சப்பையான சாப்டர், வெரி சிம்பிள். இதுல இருந்து நாளைக்கு நம்ம 6 to 8 o'clock what we will do is, நம்ம வந்து இதோட பாசிபிள் questions for NEET exam 2024 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, possible NEET questions. So அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு what we will do is 2 hours and then Friday we will play menti quiz. Okay, so menti quizல what we will play, இந்த சாப்டரோடைய முக்கியமான 80 questions we will choose and then we will play menti quiz. Okay பசங்களா, ஸோ அவ்வளோதான், இந்த சாப்டர் இஸ் ஓவர். ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. நெக்ஸ்ட் நாளைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மென்டி குவிஸ் பார்த்துட்டு we will start with either cell the unit of life start பண்ணலாம், அப்படி இல்லாட்டி செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சாப்டர் பயோமாலிக்யூல்ஸ். இட்ஸ் மை ஃபேவரட் சாப்டர் ஆல்சோ. we will start with biomolecules. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சா? ஸோ எல்லாருக்குமே இந்த சாப்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். கிரேட் 11ல ஹியூமன் பிசியாலஜியில எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹியூமன் பிசியாலஜில ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் ஸ்டாப் ஆயிருக்கும். அதை கிரேட் 12ல ஹியூமன் ரீப்ரொடக்ஷனா வச்சிருக்காங்க. இது பிசியாலஜில ஒரு சாப்டர். ஓகே, எஸ் மெடிக்கோ பிளான்ட் பிசியாலஜி ஐ கேன் டீச், பட் ஆனா நம்ம கௌஷிக் சார் அதை டீச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பிசியாலஜி, அனாட்டமி, மார்ஃபாலஜி, இது ரெண்டுமே ஹீஸ் டீச்சிங். நோ, ஹி வில் டீச் இட் சூன். சரியா? ஆல் ரைட்.
சரியா பசங்களா? ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீட் எக்ஸாம் வெயிட்டேஜ் படி ஆல்மோஸ்ட் ஒரு 4 questions வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். சரியா? ஆல் ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்கேஸ் இந்த லைவ் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பிகாஸ் ஸ்கூல் விட்டு வரவே நிறைய பேருக்கு 6:30 ஆயிடும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் இன்கேஸ் எனிவேஸ் இது ஒரு ரெக்கார்டிங்காக இருந்திருக்கும்ல, ஸோ அதை வந்து இன்கேஸ் இஃப் யூ ஹேவன் சீனா யூ வில் ப்ளே அண்ட் சி. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது. ஸோ நாளைக்கு 6 o'clock to 8 o'clock we will meet for discussion of important questions from human reproduction. சரியா? ஸோ அதனால இட்ஸ் டைம் டு சரி. ஸோ இதோட நம்ம லைவ் முடிச்சுக்கலாம். வி ஹாவ் எண்டட் திஸ் சாப்டர். இதுக்கப்புறம் நாளைக்கு ஆஸ் ஐ டோல்ட் யூ 6 to 8, நாளன்னைக்கும் என்னது 4 to 6. ஸோ நம்ம மென்டி குவிஸ் அண்ட் தென் வி வில் பிளே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல்ரைட் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச். டுமாரோ வில் மீட் அப் வித் லைவ் வீடியோ. அன்டில் தென் நான் நிறைய ரெக்கார்டிங் செஷன்ஸும் போஸ்ட் பண்ணுறேன். லைக் செல் யூனிட் ஆஃப் லைஃப்க்கு இது ரெஸ்பிரேஷன் இது எல்லாமே ஒன் ஷார்ட் வீடியோஸ் ஐ வில் புட். சரியா? ஸோ பாய் பாய்.